An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. அதாவது 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோளம் அப்படின்றது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து கோள ஷேப்பில் இருக்குது, ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். இதை வந்து பார்த்தோம்னா சிலிண்டராக மாற்றுறோம். அதே அந்த அலுமினியத்தை எடுத்து உருக்கி சிலிண்டராக மாற்றுறோம். அதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா, கோளத்தோட வால்யூமோ சிலிண்டரோட வால்யூமோ ஈக்குவல். ஏன்னா அதோட கன அளவு வந்து மாறப்போகிறதில்ல உருக்குனாலும். அப்போ கோளத்தோட ஃபார்முலா வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். சிலிண்டரோட வால்யூம் வந்து வால்யூமோட ஃபார்முலா πr² × h. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஏன்னா இதை வந்து உருக்கி வால்யூம் ஆஃப் சிலிண்டராக மாற்றுறாங்க அதனால். அப்போது இதை ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பை கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4/3 × 12 × 12 × 12. 12 வந்து ரேடியஸு. அடுத்தது r²h. இந்த ஆருக்கு பதில் இந்த ஆர் போடுறோம். 8 × 8 × h. தான் நான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. h தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதனால் h கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே வந்து அடிக்க வேண்டியது தான். 2/4 இது 2/6, திருப்பி 2/2, இது 3, திருப்பி இது 2/6, திருப்பி இது வந்து அடித்தா 4, இது திருப்பி 3, திருப்பி இது 2/2, இது அடித்தா 6, திருப்பி இது அடித்தா 3. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 × 3 × 3 இஸ் ஈக்குவல் டு h. இப்போ 4 3 12, 12 × 3 இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர்.